இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. மாநாடு போடுவதற்கு அவருடைய சொந்த இடம். இதை சமன்படுத்துவதற்காக ஏரியிலிருந்து மணலை எடுத்து நிரவி 120 ஏக்கரான மாநாடு போட்டு பிடிச்சாச்சு. இப்போ அதை ரியல் எஸ்டேட்டாக பண்ண போகிறோம். மணல் திருடணும். மணல் திருடுவதற்கு லாரி எங்கே போகணும்? ஆற்றுக்குள்ளே போகணும். இவன் என்ன பண்ணுறான்? பொக்கலைன்னு வச்சு ஒரு நாளைக்கு 1000 லாரி திருடுறான். ஏவாவேலு, செந்தில் பாலாஜி இவங்க மேலாம் மட்டும் மணல் அதிகமாக சேகர் ரெட்டி விட்டிங்க, மணல் ராமச்சந்திரன், மணல் ரத்தனம், கரிகாலன், ராஜப்பா, படிக்காசு, இப்படி பெரிய பட்டியலே இருக்குது. இவர்கள் பூரா 5000 கோடி 10,000 கோடி வச்சிருக்காங்க. 1000 கோடி கொடுத்தா 50,000 கோடி திருடுவதற்காக கொடுக்கப்பட்ட தொகை சட்டசபை குறிப்பிலே பதிவாயிருக்கு. ஆமாம். அப்போ இதுதான் தமிழ்நாடு. இந்த நாட்டில் பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம். இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் இவருடைய சொத்து மதிப்பு. இவரை கைது செய்வதற்கு முயற்சி செய்த அரசை பெப்பப்பா காட்டிட்டு சிங்கப்பூரில் போய் மஜாஜ் பண்ணிட்டு வந்துட்டார். சார் பாவம் சார், கிட்னி ஃபெயிலியர். ஆமாம், கிட்னியே இல்லை அவருக்கு. பாவம், ரொம்ப பாவம். விழுப்புரத்தில் ஒரு பாலம் கட்டி 6 மாதத்தில் அடிச்சுட்டு போச்சு. ஏறக்குறைய ஏவாவேலு 5 ஆண்டு காலத்தில் 50,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு மக்களுடைய வரிப்பணம். முதலமைச்சர் கையெடுத்து கும்பிடுறாரு, எல்லாரையும் வணக்கம் வணக்கம்ன்றாரு. அப்படியே உதயநிதி பார்த்தீங்கன்னா அப்படியே தனவட்டா இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? இல்லை, அதாவது அந்த இடம் தகுதியானவர்களுக்கு இல்லை, இப்படி தான் எடுத்துக்கிறது. ஏன்னா மக்கள் ரொம்ப அப்பாவி மக்கள் தமிழர்களுக்கு. ஆனால் தலைவராக வருகிறவர்கள் பூரா இந்த மக்களை ஆள்வதற்கு தகுதியில்லாத நபர்களிடலாம் நாற்காலி மாட்டிக்கொண்டு இருக்கிறது. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏவாவேலு பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். முன்னாள் அமைச்சர், பல இடத்துல ரோடு போட்டிருக்கான்ற கணக்கு இருக்குது, ஆனால் ரோட்டை காணோம். இப்போ அவர் பக்கத்தில் இருந்த அந்த மணலை திருடி மாநாடுலாம் நடத்தினார். அந்த செய்தி இப்போ பரபரமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா? அதை மணலை திருடலை. 120 ஏக்கர் நிலத்தில் மாநாடு போடுவதற்கு அவருடைய சொந்த இடம். இதை சமன்படுத்துவதற்காக ஏரியிலிருந்து மணலை எடுத்து நிரவி 120 ஏக்கரான மாநாடு போட்டு பிடிச்சாச்சு. இப்போ அதை ரியல் எஸ்டேட்டாக பண்ண போகிறேன். எப்படி சார் அது? அதாவது நிலம் சார், அது உழுதுகிட்டு இருக்காங்க, அதுல ரோடு வேற போட்டு வச்சிருக்காங்களா? ஆமா, அது மண் எடுத்துட்டு போகணும்ல. நீங்க காவிரி ஆத்துக்குள்ளேயே மணல் எடுப்பதற்கு லாரி போடுவதற்கு ரோடு போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் நீ பார்த்தது இல்லையா? பார்த்துங்க. மணல் திருடணும். மணல் திருடுவதற்கு லாரி எங்கே போகணும்? ஆற்றுக்குள்ளே போகணும். ஒரு பிடி மணலை உருவாக்குவதற்கு ஒரு நதி 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ணுங்க. எவ்வளவு? 1000 கிலோமீட்டர். பாறையை மேலே தண்ணி அப்படியே ஓடுகிற பொழுது அந்த பாறையை அப்படியே அரித்து கொண்டு வருவதுதான் ஒரு பிடி மண். இவன் என்ன பண்ணுறான்? பொக்கலைன்னு வச்சு ஒரு நாளைக்கு 1000 லாரி திருடுறான். ஆட்டையை போடுறது. அவ்வளவே பார்த்துட்டு தானே இருக்கான். யாரும் எதிர்த்து கேட்கறது இல்லையா? ஏன் எடுத்து கேட்க முடியல? அது என்னமோ தெரியல சார். ஏன் அந்த ஏவாவேலு, செந்தில் பாலாஜி இவங்க மேலாம் மட்டும் மணல்குள்ளனா அதிகமாக வருது? இல்லைம்மா, உங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான். சேகர் ரெட்டி விட்டிங்க, மணல் ராமச்சந்திரன், மணல் ரத்தனம், கரிகாலன், ராஜப்பா, படிக்காசு, இப்படி பெரிய பட்டியலே இருக்கு. இவர்கள் பூரா 5000 கோடி 10,000 கோடி வச்சிருக்காங்க. எங்க தான் வச்சிருக்காங்க? அதே லண்டனு, துபாய். அதே லண்டன், வேற எங்கே வைப்பான்? அங்கதான் பாதுகாப்பா இருக்கும். நான் கேட்கறேன், நான் ஒரு மந்திரியோ இல்லை நீங்க ஒரு மந்திரியா தான் ஒரு திருட்டு என்னப்பா இருந்தா மக்கள் போனோம் அப்படின்னு அந்த ஈரமே இருக்காதா? திராவிட இயக்கம் வந்த பிறகு அந்த அதெல்லாம் காமராஜ், கக்கன் அதோட போச்சு. இவர்கள் திருடுவதற்காகவே மந்திரி, திருடுவதற்காகவே முதலமைச்சர். சட்டசபையில 900 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தது ஆதிஜனா சொன்னாரா? எவ்வளவு? 900 கோடி. எதுக்கு 900 கோடி கொடுத்துருப்பாரு? கட்சி வளர்ப்பு நிதிக்காக கொடுத்துருப்பாரு. எதுக்கு? அவர் கட்சி வளர்ந்து இவருக்கு என்ன லாபம்? ஏதாவது லாட்டரியில் ஏதாவது லாபம் அடிச்சிருக்கும். லாட்டரி என்ன? எதான ஒரு 4 நாள் தான் 500 ரூபா அப்படி ஏதாவது கிடைச்சிருக்குமா? எவ்வளோ கிடைக்கும்? எவ்வளோ சொல்லுங்க? 900 கோடி லஞ்சம் கொடுத்தா எத்தனாயிரம் கோடி இந்த மக்களை சுரண்டுவாங்க? குறைஞ்சது ஒரு 5000 கோடி. 5000 உங்களுக்கு அவ்வளோதான் அனுபவம். 50,000 கோடி, 10 மடங்கு. 1000 கோடி கொடுத்தா 50,000 கோடி திருடுவதற்காக கொடுக்கப்பட்ட தொகை சட்டசபை குறிப்பிலே பதிவாயிருக்கு. ஆமா. அப்போ இதுதான் தமிழ்நாடு.
யாராவது இதை பற்றி எதாவது கேட்டானா கேட்குறானா ஆர்ப்பாட்டம் போராட்டம். அவர் தான் அமைச்சராக இருக்கார். எதில்? தாவேகா முன்னாடி இல்ல சார், இப்ப தாவேகா அரசில் ஆதவ அர்ஜுனா தான் அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். பணம் பிடபிள்யூ நெடுஞ்சாலைத்துறை 2 வச்சிருக்காரு. இப்போ அவங்க மாமனார் தான் லாட்ரி கள்ள லாட்ரி அதிபர். 250 வழக்கு நிலுவையில் இருக்குது இந்தியா பூரா. அவர் மனைவி லீமா ரோஸு எடப்பாடிட்டு 300 கோடி கொடுத்து அதிமுக விலைக்கு வாங்கி இப்போ அந்த அம்மா எம்எல்ஏ இருக்கு, ஜெயிச்சிருந்தா மந்திரி ஆயிருக்கு. அப்ப பையன் லட்சிய ஜனதா கட்சின்ட்டு இப்போ பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ. அப்போ இப்படி இந்த நாட்டில் பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம். ஏவா வேலு சாதாரண ஆயில் இன்ஜின் மெக்கானிக். ஆமாம், அதுக்கு முன்பு பஸ் கண்டக்டருக்கு முன்னாடி ஆயில் இன்ஜின் மெக்கானிக் தான். இப்போ இவரால் இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் இவருடைய சொத்து மதிப்பு. இவரை கைது செய்வதற்கு முயற்சி செய்த அரசை நீங்கள் பெப்பப்பா காட்டிட்டு சிங்கப்பூரில் போய் மஜாஜ் பண்ணிட்டு வந்துட்டார். சார் பாவம் சார், கிட்னி ஃபெயிலியர். ஆமாம், கிட்னியே இல்லை அவருக்கு. பாவம், ரொம்ப பாவம். நீங்கள் போய் வீட்டில் போய் 500,000 தான் கொடுத்துட்டு வாங்க. இல்லை எனக்கு புரியல. அவரே அதான் நீங்கள் போங்க, பாவங்க போய் 500,000 தான் கொடுத்துட்டு வாங்க. வைத்தியத்துக்கு எல்லாம் சிரமப்படுறாரு. இல்லை அவர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. அப்புறம் சிங்கப்பூர் போனார். பாவம் நீங்க இல்லை, நீங்கள் ரொம்ப பாவம் நீங்களே. என்ன டவுட்? பாவம்னு டவுட்டா? ஏங்க மக்கள் காசை கொள்ளையடிக்கிறோம் பாவம்னு சொல்ற உலகத்தில் ஒரே ஆள் நீங்க தான். நீங்க இதே ஐரோப்பாவில் என்ன பண்ணுவான்? ஏவா வேலு நடு புது இடத்துல தூக்கில் போட்டிருப்பான். யார? ஏவா வேலை. நீங்க சொன்னீங்களா பாவம், அந்த நபரை சொல்லிட்டு பாவம்னு சொல்றாலும் சேர்த்து பக்கத்தில் தூக்கில் போட்டிருப்பான். அப்போ மக்கள் காசை கொள்ளையடிக்கிறவனை காவல்துறை எது வரைக்கும் போகுது? ஏர்போர்ட் வரைக்கும் போய் ஏற்றி விட்டு வருது. சிங்கப்பூர் ஃப்ளைட்டு பார்த்து அவர் அங்கே போய் மசாஜ் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ இந்த மக்கள் சொத்தை திருடுகிற இவர்களுக்கு விழுப்புரத்தில் ஒரு பாலம் கட்டி 6 மாசத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. கல்லூர் நினைக்கிறேன், விழுப்புரத்து பக்கத்தில். சரி, அட்டையிலேயே கட்டியிருக்கேன். அட்டையிலேயே 20 கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்போ ஒரு 20 கோடி இல்லை, ஏறக்குறைய ஏவா வேலு 5 ஆண்டு காலத்தில் 50,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு மக்களுடைய வரிப்பணம். ஸ்டாலினோட 50,000 கோடி எதுல? பிடபிள்யூ ஹைவேஸ்ல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டாலின் ஏன் கண்ண மூடிட்டு இருந்தார் அப்ப? ஆமா, ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாது திருடுறது. ஏன்னா வீட்டுக்கு பொட்டி போயிட்டே இருக்கும்போது கண்ணை மூடுனான்னு முடிச்சுட்டு இருந்தா. இல்ல சார், இப்ப சமீபத்துல சட்டமன்றத்தில் என்ன ஆச்சுன்னா, மரிய வில்சன் அவர் கேக்குறாரு, அந்த தமிழ்ல ஸ்லாங்கே வந்து கலாய்க்கிறாங்க, கோபுறாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏவா வேலு என்ன சொன்னாருன்னா, தம்பி நீங்க இதெல்லாம் பேசுங்க, இதெல்லாம் பெரிய தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாங்கன்னா எங்க நம்ம மேல நாளைக்கு ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதுதான் காரணம். ஏன்னா 50,000 கோடி திருடி இருக்காரு. இப்ப திருடி கொடுத்தவங்க பூரா இப்ப ஆதவிட்டு இருக்காங்க. அந்த பிடபிள்யூ செக்ரட்டரி, ஹைவே செக்ரட்டரி யாருக்கிட்ட இருக்காங்க? இப்போ ஆதவ அர்ஜுனாட்டு இருக்காங்க. அப்போ எல்லா கதையும் ஏவா வேலு திருடுற கதை போல யாருக்கு தெரியும்? அதிகாரிகள் ஆதவ அர்ஜுனாக்கே தெரியும், விஜய்க்கு தெரியும். ஏன் காலத்தை பிடிச்சி வாங்க ஒன்று தானே. ஏன்னா இவங்க திருட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? அவர்கள் திருடியதை அதே அதிகாரி வச்சு இவர்கள் திருட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நடவடிக்கை எடுப்பான். முதலமைச்சர் சொல்றாரு, திருடனவனையும் விட மாட்டேன், திருடவும் மாட்டேங்கிறாரு. அப்புறம் ஸ்டாலின் நான் திருடிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. மக்களுக்கான ஆட்சி தான் சொன்னாரு. சொல்லிட்டு தான் அவர் 5 லட்சம் கோடி திருடிட்டு போயிட்டாரு. இன்னொரு விஷயம், அந்த மருமவன், அதாவது எங்க மருமவன் ஜேபிஆர் சொல்றாரு. யாரு? பழைய ஜேபிஆர் சொல்றாரு, என் மருமவன் எங்க அண்ணனோட பையன் மருமவன்றீங்க. இப்ப ஜேபிஆர் எப்படிப்பட்டவர் அப்ப அந்த டைம்? ஜேபிஆர் ஒரு போலீஸ் ஏட்டையா, ஒரு தலைமை, ஒரு காவலர். அவர் பேரு ஜே பால்ராஜ். அதான் JPRங்கிறது. ஜே பால்ராஜ் பேர் கிடையாது. JPR, ஜே பால்ராஜ். ஓகே. இந்த ஜே பால்ராஜ் திருநெல்வேலியில அன்றைய காங்கிரஸ் சபாநாயகர் வீட்டில் காவலர், சாதாரண காவலர். ஒரு திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட வேண்டிய சூழல். அப்போ அங்கேருந்து எஸ்பி என்ன பண்ணுறாரு, 100 ரூபா கொடுத்து, அந்த காலத்தில் 300 ரூபா சம்பளம், 100 ரூபா கொடுத்து ரயில் எவ்வளோ தூரம் போகுதோ அது வரைக்கும் போயிடும். நான் அவர் செய்த குற்றத்தை மறைச்சி சொல்கிறேன். அப்படி அது மறைக்கலைன்னா ஒரு பெரிய மனுஷனுடைய குடும்பமான வெளியில் போயிடும். அதனால் திருட்டு வழக்கு நான் சொல்கிறேன். அதன் பிறகு பம்பாய் KK எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி டு
பம்பாய் வரைக்கும் போகிற ஒரு ரயில் ஒன்று இருக்குது. அதில் போய் பம்பாய் போய் அங்கே மூட்டை தூக்குறாரு, கூலி வேலை செய்கிறார் ஜேபிஆர். காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வருது 67. அண்ணா ஆமாம், அண்ணா முதலமைச்சரான பிறகு அங்கேருந்து ரயில் ஏறி வந்து வட சென்னையில் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறார். இது சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறது, இரவுல சாராயம் விற்கிறது, இதுதான் தொழில். ஆள் 7 அடி இருப்பார். ஆள் 7 அடி இருப்பார். ஃபிஷர்மேன், மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்போது வண்ணை பாண்டியன்னு வண்ணாரப்பேட்டையில் ஒரு அதிமுக பிரபலம் இருந்தார். எம்ஜிஆர் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல. எம்எல்ஏ சீட் கொடுக்கலன்னுடையும் ஒரு பெரிய படை தண்ணி கொண்டு வந்து அதிமுக ஆபீஸையே உடச்சி நொறுக்கி விட்டார். எல்லா ரவுடிசம் தான். திராவிட இயக்கம்னா ரவுடிசம் தானே. அப்போ அவருக்கு கார்னரா இன்னொரு ரவுடி வேணும். யாரு? ஜேபிஆர். எம்ஜிஆருக்கு வலதுகரம் இடதுகரம் எல்லாமே இந்த ஜேபிஆர் தான். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்றாரு? எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல இங்கு மாணவர்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணி எல்லா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது ஜெகத்திரச்சகவன், ஏசி சண்முகம், நம்ம விஏடி விஸ்வநாதன், அத்தனை பேருக்கும் 5 லட்ச ரூபா பணம். அப்பா சொந்த காசு, 5 ஏக்கரா நிலம், கல்லூரி துவங்குவதற்கு அனுமதி இலவசம். ஏன்? இந்த மாணவர்கள்லாம் படிக்கணும். அப்படி இலவசமாக கொடுத்த நிறுவனங்கள் தான் இன்னைக்கு எங்கேயோ இருக்கு. அதுல ஜேபிஆர் நிறுவனமும் ஒன்று இல்லை சார், ஏகப்பட்டது கிடைக்கா சார் இன்னைக்கு ஜேபிஆர். அதான் இன்னைக்கு ஜெகத்திரச்சகனது எவ்வளோ இருக்கு? ஒரு 50 நிறுவனம் இருக்கு. ஏசி சண்முகத்துது 50 இருக்கு. பச்சைமுத்துது 50 இருக்கு. விஏடி 50. அப்போ அந்த எம்ஜிஆர் காலத்துல இப்படி வந்தவர்கள் தான் இந்த பழைய சாராய வியாபாரிகள் பூரா. இன்னைக்கு என்ன? கல்வி தந்தைகள். எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர். இன்னைக்கு இருக்கிற 475 கல்லூரி இருக்கு தமிழ்நாடு முழுக்க. அத்தனை பேருடைய பின்னணியா எம்ஜிஆரால ஆட்சி வழங்கப்பட்டவர். அவர் நல்ல நோக்கத்துக்காக செஞ்சார். ஆமா, எம்ஜிஆர் நல்ல நோக்கத்தை செஞ்சார். இது பூரா கள்ள நோக்கமா போச்சு. இது பூரா லாப நோக்கம், காசு பண்ணுகிற கள்ள நோக்கமா போயிடுச்சு. இன்னைக்கு விஜயவே வந்து ஒரு எம்ஜிஆரா பாக்குறாங்களே. எம்ஜிஆரா பாக்குறாங்களே. அதாவது ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு பெரியார் தான், ஒரே ஒரு காமராஜ் தான், ஒரே ஒரு கக்கன் தான். அவர்கள் பேரை இவர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் சார். அப்போ ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு விஜய்ன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, விஜய் வந்து 75-80 வயசு ஆகும்போது தெரியும். இப்போ தெரியாது. இப்ப தெரியாது. அவரு அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம். காமராஜ் அரசியலுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை ஊர் ஜெயில இருந்திருக்காரு சுதந்திர போராட்டத்துக்கு? மக்களுக்காக அர்ப்பணிச்சாரு. பல ஊர் ஜெயில். எங்க? வட இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜெயிலும் இருந்திருக்கு. அலிப்பூர் ஜெயில், எரவாடா ஜெயில், இப்படி எல்லா ஜெயிலும் இருந்தது தான் காமராஜ மக்களுக்கு தெரியும். இப்போ விஜய் எந்த ஜெயிலுக்கு போயிருக்காரு? ஜெயிலுன்ற வார்த்தையை கூட படிச்சிருப்பாங்க. ஆதவரிச்சுனா அப்படிலாம் போயிருக்கோம். புஷி ஜெயில் ஓரமா போயிருப்பாரா? சார், ஜெயிலுக்கு போனாலே மக்களுக்கு அப்படிலாம் எப்படி சார் நம்ம எடுத்துக்க முடியும்? ஜெயிலுக்கு போனாதான் மக்கள் இருக்கு, அரசியல் இருக்கணுமா? அந்த கேள்வி வருது இல்ல? ஆமா, அதாவது ஒன்று தியாகம் பண்ணிட்டு போகணும், இல்லை லஞ்சம் வாங்கிட்டு போகணும். அப்போதாங்க தலைவனுக்கான தகுதியே வரும். அப்போ திராவிட இயக்கத்துக்கு லஞ்சம் வாங்கி தான் போயிருக்காங்க. வேற ஜெயிலுக்கு எதுக்கு ஜெயிலுக்கு போச்சு? வெள்ளக்காரன் எதுத்தா? கருணாநிதி எதுக்கு ஜெயிலுக்கு? ஐயோ அப்பா கொள்றா, அடிக்கிறான், குத்துறான், வெட்டுறான், எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு? லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி. அப்போ அவர்கள் எதுக்கு ஜெயிலுக்கு போனா, இவர்கள் எதுக்கு ஜெயிலுக்கு போனா? அப்போ ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்போ உதயநிதி போயிட்டாரு, அவர் பெரிய தலைவர். இப்போ உதயநிதியே ஜெயிலுக்கு 10 வருஷம் இருந்தாலும் பெரிய தலைவர் தான். ஏன் சார்? எவ்வளவு வருஷம் இருக்கணும்? 10. காமராஜ் எத்தனை? பெரியார் எத்தனை வருஷம் இருந்தாரு? தெரியல சார். அதாவது பெரியாரை கொண்டு போய் ராஜாஜி பெல்லாரி ஜெயில போடுறாரு. ஓகே, பெல்லாரி ஜெயிலு அடக்கம், கர்நாடகா அடக்க முடியாத சட்ட விரோதிகள், ரவுடிகளை ஆங்கிலேய உள்ள போட்டு சுண்ணாம்பு கல்லையே கட்டியிருக்கான். அது எப்படி இருக்கும்? மோசமா இருக்கும். மோசமாவா? உடம்பெல்லாம் என்ன ஆயிரும்? புண்ணாயிரும். பெரியார் என்ன லஞ்சம் வாங்கினாரா? ஊழல் பண்ணாரா? அப்போ காரணம் சாதி சனாதனத்தை எதிர்த்தார். ஏன் வைக்கத்தில் போய் ஏன் ஜெயிலில் இருந்தார் பெரியார்? ஏதோ 4 ஏக்கர் எழுதி கேட்டாரா? 500 குடும்பம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித்துகள் இருக்கா, குளத்துல தண்ணி போகக்கூடாது. 50 குடும்பம் இருக்கான் நம்பியுதிரி ஐயரு. அவன் குளத்துல தண்ணி எடுக்கலாம்.
இவன் 5 கிலோமீட்டர் நடக்கணும், தெருவுக்குள்ளே போகக்கூடாது. யார்? 500 குடும்பம் இருக்கிற ஒடுக்கப்பட்ட குடும்பங்கள். அப்போ பெரியார், டேய் வாங்கடா, நான் தண்ணி மோக்கிறேன், பின்னாடி வா, போய் தண்ணி மோந்தார் குளத்தில். தெருவில் நடந்து போனார், கோயிலில் போய் சாயம் போடணும்னார். இதுக்கு அவரை எங்கே திருவிதாங்கூர் ஜெயிலில் எப்படி தூக்கி போட்டான்? கையில் காலெல்லாம் லீடிங் செயின், நடக்கவே முடியாது. லஞ்சம் வாங்கினாரா இல்லை அவன் சொத்தையா பட்டா போட்டுக்கிட்டாரா? மக்களுக்காக போராடினார். அப்போது இவர்களும் தலைவர்கள், இப்போ லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலில் இருக்கிற இவர்களும் தலைவர்கள். இறுதியாக ஒரு கேள்வி சார், உதயநிதி அவர்கள் அந்த நடிகை பேரை சொல்றாங்க, யாருன்னு உங்களுக்கும் தெரியும். அந்த பேரை சொன்னோடனே அந்த கூட்டத்தில் அவர் பார்க்கணும், அந்த வார்த்தையை சொன்னதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இது ஒரு அசிங்கங்க. அதாவது நாட்டில் மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு, கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்கு. அப்போ தண்ணி வரல, விஜய் தண்ணி வரலன்னு சொன்னா, ஆனா ஒரு பக்கம் தண்ணி எங்கேயோ போயிட்டு இருக்கு, கீழே திரிசான்னு கத்துறான். எவ்வளோ கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிறது எவ்வளவு பெரிய தலைவர்லாம் இருந்த அந்த பொறுப்பு. அப்போ அசிங்கம் பிடித்தவர்கள், அரசியல் தலைவர்கள், பெரிய தியாகிகள் இருந்த நாற்காலியில் அசிங்கம் பிடித்தவர்கள் எல்லாம் இந்த நாற்காலி அவர்களை அமர வைத்திருக்கிறது. அதுக்காக தமிழர்கள் என்ன பண்ணணும்? வேதனைப்படணும், வெக்கி தலை குனியணும். இல்லை, நேற்று விஜய் முதலமைச்சர் கையெடுத்து கும்பிடுறாரு, எல்லாரையும் வணக்கம் வணக்கம்ன்றாரு. அப்படியே உதயநிதி பார்த்தீங்கன்னா அப்படியே தனவட்டா அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை, அதாவது அந்த இடம் தகுதியானவர்களுக்கு இல்லை, இப்படி தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா மக்கள் ரொம்ப அப்பாவி மக்கள், தமிழக மக்கள். ஆனால் தலைவராக வருகிறவர்கள் பூரா இந்த மக்களை ஆள்வதற்கு தகுதியில்லாத நபர்களிடலாம் நாற்காலி மாட்டிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஒருவே உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன். எம்ஜிஆர் மரணம். எம்ஜிஆர் தலைமாட்டில் எம்ஜிஆருடைய பழைய நாயகிகள் லதா, மஞ்சுளா, ஜானகி, சரோஜா தேவி, இப்படி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஏன் சார் உங்களுக்கு நாயகிங்க? நாயகிகள், நாயகி, கதாநாயகின்னு சொல்கிறேன். அப்போது உட்காந்துருக்காங்க. அவங்க சரி தலைவர் செத்து போயிட்டார், நம்ம முதலமைச்சராகிடலாம். யார்? இவங்க. அக்கா நீ முதலமைச்சராகிருக்கா, லதா நீ முதலமைச்சராகிரு, நான் முதலமைச்சராகிறேன், கடைசியாக ஜானகி முதலமைச்சர். சரிமா? இந்த நாட்டுடைய தலைவிதி பார்த்தீங்களா? கடைசியில் எம்ஜிஆருடைய திரிஷா ஜெயலலிதா முதலமைச்சராச்சு. இருக்கா? விஜய்க்கு திரிஷா இந்தம்மா, எம்ஜிஆருக்கு திரிஷா ஜெயலலிதா. அப்போது இந்த திரிஷாவை குறை சொல்லுவதில் நீங்கள் மக்கள் ஓட்டு போட யார் வேணா முதலமைச்சர் ஆகும். அதுதான் ஜனநாயகம். அதுக்கு முதல் கட்சிக்குள்ள வரணும். இதுதான் ஜனநாயகம். ஓகே சார், பல விஷயங்களுக்கு நீங்க சிறப்பா நீங்க பதில் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்குள்ள நன்றி, வணக்கம்.